ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 25வது வார கருவளர்ச்சியை பற்றியும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய இந்த லைக் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்ல ஒரு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் 25வது வார கர்ப்பத்தில் 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. இப்போ உங்கள் குழந்தையோட அசைவு அதிகமாக இருக்கும். குழந்தை கூட அந்த தொப்புள் கொடியை பிடிச்சி கூட விளையாடலாம். குழந்தை உறுதியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட குடல் இயக்கம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். போன வாரம் மணிக்கே மெக்கோனியம் அந்த குடல்லே தான் தங்கியிருக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி அது வெளியேற்றப்படும். குழந்தையோட தலைமுடி வளர்ந்துட்டுருக்கும். இப்போ குழந்தையோட அமைப்பும் அவங்களோட நிறமும் இப்போதைக்கு வேறுபட்டு இருக்கலாம். குழந்தையோட மூளையில் அடுக்குகள் உருவாக ஆரம்பிக்கும். மூளையை தவிர மற்ற நரம்பு மண்டலத்தில் மற்ற பகுதிகளும் வளர ஆரம்பிக்கிறது. இப்படி வளர்கிறனால தான் குழந்தை வெளி உலகத்தில் நம்ம ஏதாவது பேசினாலும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். குழந்தைக்கு நன்றாக காது கேட்க ஆரம்பிக்கும். குழந்தை இந்த வாரத்தில் தாயோட குரலுக்கு பதிலளிக்க கூட ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் குழந்தை சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட அளவு இந்த வாரத்தில் 13 அங்குலம் இருக்கலாம். அவங்களோட எடை 700 கிராமுக்கு மேலே இருக்கலாம். போன வாரத்தை விட இந்த வாரத்தில் வளர்ந்துருப்பாங்க. குழந்தையோட அளவு காலிஃப்ளவர் அளவு இருக்கும். 25வது வாரத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, போனதில் சொன்ன மணிக்கே உங்கள் வயிறு பெருசாக இருக்கும். உங்கள் வயிற்றில் குழந்தை வளர்வதால் கர்ப்பப்பையில் இந்த நேரத்தில் வயிறு மற்றும் பிற உறுப்புகளில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஒரு வாரத்துக்கு 1/2 kg அப்படின்ற அளவில் நீங்கள் வெயிட் ஏறிக்கிட்டே போவீங்க. முன்னாடி சொன்ன மணிக்கே டார்க்கான நிப்பிள்ஸ் இருக்கும். முகத்தில் பிக்மெண்டேஷன் அதிகமாகும். முன்பு சொன்ன மணிக்கு முதுகு வலி, கால் தசை பிடிப்பு, தூக்கம் தொடர்பான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மலச்சிக்கல், மூல நோய் இதெல்லாம் வரும். ஏன்னா ஹார்மோன் செயல்பாடின் மாற்றத்தினாலேயும் சூடு அதிகரித்தாலும் இந்த மணிக்கு ஏற்படும். தண்ணீர் நிறைய எடுத்துக்கிட்டு நார் சத்து மிகுந்த உணவுகளை எடுக்கும்போது நமக்கு இந்த மூல நோய், மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. செரிமான மண்டலத்தில் ஏற்படுற நோயை ஃபுல்லாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விரைவில் அதிக எண்ணெய் பொருள் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் ஏற்படக்கூட இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. லைட்டான எக்ஸசைஸ் அண்ட் 1/2 hour வாக்கிங் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போய் குழந்தை வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அது மணிக்கு நமக்கும் பெல்விக் ஜோனில் விரிவு ஏற்படுத்தி சுகப்பிரசவமாக வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது சுகர் இருப்பாங்க பார்ப்பாங்க. சாப்பிட முன்னாடி எடுத்து பார்ப்பாங்க, சாப்பிட்ட பின்னாடி எடுத்து பார்ப்பாங்க. இந்த வாரத்தில் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பன்னீர், தயிர், பால், கீரைகள், பச்சை காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள், ராஜ்மா, சோயா பீன்ஸ் ஆகியவற்றை நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.